வெல்கம். எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து பேசி. லாஸ்ட் மினிட்ல சுமியோட சேனல் போனதுக்காக ஒரு வீடியோ போட்டோம். அடுத்து தான் வீடியோ போடுறோம். இன்னைக்கு என்னன்னா, பின்னாடி வந்து 2026 தொடக்கம் சொல்லலாம். இந்த வேலை மெஸ்ஸி அக்கா வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணல. என்ன ஒர்க்குன்னு கற்றுக்கிறதுக்கே இன்னும் எனக்கு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால ஃபுல்லாக மேக்கிங் ஷூட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். ஷூட் போய்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, இன்னைக்கு வந்து நான் மெஸ்ஸி அக்கா லைவுக்கு வந்தேன். 2-3 பேர் என்னை கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் அட்மின் கிடையாது. அதுக்கு சொல்றதுக்காக தான் 2-3 பேர் இருக்காங்க. பட் நான் பார்க்கல. ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்து நான் இங்கே நியூ ஜாப் கன்டினியூ பண்ணியிருக்கேன். நியூ ஜாப் கன்டினியூ பண்ணியிருக்கேன். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு மக்கள். எனிவே அதே ஃபுட் டெய்லி வீடியோ போடுறேன். ஸ்டூடியோஸ் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எடுத்து வீடியோவில் உனக்கு வாப்பில்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு இது எதுக்காக முழுக்க மெஸ்ஸி அக்காவுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா என்ன ரீசன்னா, எனக்கு பின்னாடி ஒரு 20-30 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வேலை பார்க்கல. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. அந்த ஷூட்டிங்கில் வந்து நான் வந்து மேக்கிங் வீடியோகிராஃபர் வந்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆமாங்க, கிளம்பிட்டீங்க. வாங்கியிருக்கோம். அதனால நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டோட்டலாங்க. இது எதுக்குன்னா, இந்த தகவல் எதுக்கு அவங்க ஷேர் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இன்னைக்கு மெஸ்ஸி அக்கா லைவ்ல வந்து நான் வந்திருக்கேன். அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. மூணாவது வந்து இங்கே ஒருத்தர் கண்ட்ரோலர் இருக்காப்புல. ஷூட்டிங்குள்ள எந்த ஒரு ரோடு உள்ள போகக்கூடாதுன்னு இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்கிரேக்கிற பேசிக்கிட்டு இருக்காரா, அதான் 1 2 3 இவர்தான் ஃபுல் கண்ட்ரோலே வருதான். இந்த சுதீஷ் பாரோட ஃபுல் கண்ட்ரோலே வருதான். இவர் சொன்னாதான் வந்து ஆக்சிடென்ட் சொல்லுவாரு டேரக்டர். அந்த அளவுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வச்சுக்குவாரு இதோட. எனிவே இந்த சுதீஷ் பார் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். என்னமா வீடியோ போடணும்னு கிட்டத்தட்ட 2024-25 ஃபுல் கன்ஃபியூஷன் இருந்தேன். இப்போதான் ஒரு கிளாரிட்டியே கிடைச்சிருக்கு. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம என்ன வேலை செய்யறோம், மேக்கிங்கை பத்தி பேசுறோம். இந்த லொக்கேஷன்ல எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த கோபுரம் செம்மையா இருக்குங்க. உண்மைக்கு சீரியஸா சொல்றேன். இந்த வீடியோ எடிட் பண்ணி உள்ள வைக்கிறேன். சூப்பரா இருக்கு. அவ்வளவு கலைத்துவமா இருக்கு. நான் பார்த்த வரையும் ஒரு பெஸ்ட் கோபுரம், பெஸ்ட் சிலைன்னா இதுதான் சொல்லுவேன். அந்த ஒவ்வொரு சிற்பங்களுமே வந்து தனித்துவமா இருக்கு. பெயிண்டிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. சிவன் கோயில் நினைக்கிறேன். ஏன்னா சிவசிவான் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி தெப்பக்குளம்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் பார்த்த கோயிலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோயில்னா எதுவும் ஒன்று சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏன் நீ வேலை பார்க்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, என்னோட வேலை முடிஞ்சிச்சு. ஒரு சீனை வந்து 360 ஷூட் பண்ண போறாங்க. அதனால வந்து சுற்றி யாருமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாகவே க்ரௌண்டை க்ளீன் பண்ணிட்டாங்க. அண்ணே அந்த ரூல்ஸ் பார்த்தேன். இந்த கோபுரம் வந்து உண்மைக்கு அழகா இருந்துச்சு. அந்த விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன வேலைன்னா, இந்த ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள். முக்கியமா ஒண்ணு, இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வலிகளும் வேதனைகள் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களாக தான் பார்க்குறோம். ஏன்னா நான் நிறைய பேர்த்துல பழகிருக்கேன். இல்லைங்க, இந்த கேமரா சுத்திட்டு இருக்காது, தலை சுத்துறா முடியாது. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து டே 1 வந்து நாங்கள் வீடியோ போடக்கூடாதுன்னு நினைச்சோம். அதனால இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணமே வந்து மெஸ்ஸி அக்கா தான். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, முயசன் உங்களுக்குள்ள வந்து நிறைய திறமையில ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. எனக்குள்ள இருக்க விஷயங்களை வந்து முத கண்டுபிடிச்சது எங்கள் அம்மா அப்பா கிடையாது, என் ஒய்ஃப் கிடையாது, மெஸ்ஸி அக்கா தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சரிவா, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைவா, உனக்கு தெரிஞ்சதை பண்ணுவா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலை. எனிவே நல்லபடியாக பண்ணணுன்றதான் என்னோட ஆசையும். நல்லபடியாக பண்ணணுன்றது வெறி கூட எனக்கு இருக்கு. அதனால நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ. இன்னைக்கு வந்து முக்கியமாக வந்து இங்கே இருக்க ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் பின்னாடியும் நான் நிறையா பேசி பழகியிருக்கேன். எப்பயும் போல சிக்கா, சூர்யா, சுமி இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் வாழ்ந்துட்டு இப்போ டிஃப்ரெண்டான ஒரு லைஃப்ல இறங்கும் போது தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய நடக்குது. நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ. எங்கள் வண்டி ஷூட்டிங் வண்டி கிளம்பிடுச்சு. சரி, ஜெயஜாய புதா வண்டியை பார்த்தா சின்ன வயசுல ஆசையாக இருக்கும். என் முதல்ல ஷூட்டிங் இருக்கிறாடா அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் போய் ஒரு ஆவலாக பார்ப்போம். அதான் ஒரு தூரமாக வண்டி பார்த்துருக்கேன், ஷூட்டிங் வண்டி பார்த்துருக்கேன், கேரவன் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஒரு கேரவனுக்குள்ளே போய் பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா
அது வந்து ஒரு முயற்சி தான். நீங்களும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். நான் ஜெயிக்கல, நான் ஜெயிக்கிற இடத்துக்கு இருக்கணான்றது ஒரு டவுட்டு தான். ஏன்னா முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முயற்சி பண்ணுங்க, ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரெண்டாவது என்னன்னா, அட்மின் இல்லைன்னு சொல்றீங்க. நான் வந்து எல்லா ஒர்க்கையும் ஆஃபீஸில் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும், வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்திருக்கோம். அதனால் நான் வந்து மோஸ்ட்லி அட்மின் ஒர்க் நான் பார்க்கல. ஷூட்டிங் இருக்கிறனால ஒரு 30 நாளைக்கு இங்கே தான் இருப்பேன். அதனால் வந்து பார்க்கல. அப்புறம் வந்து என்கிட்ட வந்து சிக்காவுக்கு என்னாச்சு, சிமிக்கு என்னாச்சு, சீராவுக்கு என்னாச்சு அப்படின்ற கொஸ்டின்ஸை வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு பார்க்குறவங்க பார்த்தா ஓகே, நான் டெய்லி 2 வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம்.